வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வித்தியாசமான முறையில் சப்பாத்தி குருமா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாகவும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வர மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். ரெண்டு கப் அளவுக்கு பப்பாளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை பிடிக்காதுன்னா பப்பாளி காய் சேர்த்துக்கோங்க. பப்பாளிக்கு பதிலாக இந்த மசாலாவில் கேரட் பீன்ஸு, காளான், காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் மசாலாவில் நல்லா பிரட்டி விட்டுடலாம். இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அரை கப் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில் அடிக்கடி கலந்து விடுங்க. கொதித்து வந்த பிறகு பொடியை நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பப்பாளி குருமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.